கேள்வி கேட்டால் பதில் சொல்லலாம். இப்போ பாட்டெல்லாம் வேற பாட ஆரம்பிச்சிட்டிங்க. எங்களுக்கே சில நேரம் சட்டமன்றத்துக்கு வந்திருக்கோமா இல்லை இப்போ சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கோமா அப்படின்னு சந்தேகப்படுற அளவுக்கு இங்கே பாட்டு நிகழ்ச்சியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. சட்டமன்றமா இல்ல சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சின்னு திரு உதயநிதி அவர்கள் கேட்கிறாரு. இதுக்கு முன்னாடி சட்டமன்றத்துல சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி செம்மையா நடந்திருக்குங்க. இந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்க. டிவிக்கு எம்எல்ஏக்களை விட திமுக எம்எல்ஏக்கள் செம சூப்பரா பாடுவாங்க. முதலமைச்சர் அவர்கள் 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர். இது மட்டுமா? இன்னும் இருக்குங்க. இதையும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதேது அப்படின்னு பாட வச்சுட்டாரு. எங்க போயிடாதீங்க, இன்னும் இருக்குங்க. இதையும் கேட்டு பாருங்க. பெரும் சபையில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாசு குறையான மன்னவன் இவர். பாருங்க எவ்வளவு அருமையை பாடுறாங்க. இன்னும் ஒண்ணு கெட்டு போகல. டிவிக்கு எம்எல்ஏக்கள் சூப்பர் சிங்கர் மாதிரி பாட்டு பாடுனா பதிலுக்கு நீங்களும் பாடுங்க. நாங்க டிவில சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி பாக்குறதுல நிப்பாட்டி வச்சுங்க. சட்டமன்றத்திலேயாவது தயவு செஞ்சு பாடுங்க. அவங்க பாடின பதிலுக்கு நீங்களும் பாடுங்க. போட்டி போடுங்க.